நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் இருந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, உலகத்தில் பல சமயங்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அதுபோன்று இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பண்டிகைகள் இருக்கின்றன. அதுதான் ஈத் உல் ஃபித்ர், ஈத் உல் அத்ஹா. இந்த இரண்டு பண்டிகைகளும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பண்டிகைகள் முஸ்லிம் சமுதாயம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய நாளைய தினம் கொண்டாட இருக்கக்கூடிய ஈத் உல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாள் பண்டிகையை ஏராளமான ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் சில நல்ல செய்தியை நாம் நினைவிலே பதிவு வைக்க வேண்டும். அதில் முதல் செய்தி மகிழ்ச்சி போகட்டும் என்ற செய்தி. பெருநாள் என்று சொன்னாலே அது ஒரு சந்தோஷம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. எல்லா மதத்திலும் பண்டிகையை வருகின்றன, சமயங்களில் பண்டிகை கொண்டாடுகின்றன. அந்த பண்டிகைகளின் வழியாக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பண்டிகை சமயங்களில் மதுவின் வழியாக, சூதுவின் வழியாக, அல்லது மாவின் வழியாக, அல்லது இன்னவர தேவையற்ற வெறுக்கத்தக்க கலாச்சாரின் வழியாக வேற மதத்தை சேர்ந்தவர்கள், சமயத்தை சேர்ந்தவர்கள் பண்டிகையை கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பாருங்கள், 12 காலமாக ஏறக்குறைய 1447 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அந்த பண்டிகைகள், எந்த பண்டிகையிலும் அது ஈத் உல் ஃபித்ரோ ஈத் உல் அத்ஹாவோ, எந்த பண்டிகையிலும் ஒரு கொசுவுக்கு கூட நாங்கள் தீங்கி வைக்கிறோம் அல்லது ஒரு ஈக்கு நாங்கள் துன்பம் விளைத்து விட்டோம் என்று எங்கும் சொல்லவே முடியாது. இஸ்லாமிய பண்டிகை பொறுத்தவரைக்கும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், படைப்பிலே ஆக சின்ன படைப்பு கொசுகி, அதற்கு கூட தீங்கி விளைவிக்காமல் தன்னுடைய அந்த பண்டிகை அம்மாவுக்கும் தனக்கு மாத்திரமே என்ற ஒரு நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சூழலை கவனித்து பார்த்தா, ஈத் உல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் இன்றைக்கு நம் சமூகத்தில் அந்த பண்டிகைக்கு எப்படி கொண்டாடப்படுகின்றன. இப்பொழுது கொஞ்ச ஆண்டு காலமாக பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள் வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய என்ற அந்த துவாவை, முசாபா செய்யக்கூடிய அந்த துவாவை வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறார்கள். அல்லது ஒரு போனை போட்டு பக்கத்து தெருல இருந்தா பரவாயில்ல போய் பார்த்து வரலன்னு சொல்லலாம், தூரமா போன் போட்டா சரி சொல்லலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து தெருல இருக்கிறவங்களுக்கும் போனை போட்டு மெசேஜ் அனுப்பி நேர்ல போய் முசாபா செய்யாம முலாகா செய்யாம பெருமாளுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டாம இப்படி நவீனத்தின் வழியாக கொண்டாடக்கூடிய நவீன முஸ்லிம்கள் இன்றைக்கு உருவாகிட்டாங்க. மகிழ்ச்சி பொங்கட்டும் என்ற இந்த தலைப்பை நாம் கவனித்து பார்த்தால், பெருநாள் தினத்தன்று ஒருவரை சந்திக்கணும், ஒருவரை முசாபா செய்யணும், ஒருவரை முலாகா செய்யணும், ஒருவரை கட்டி தருவணும், தன்னுடைய அன்பை அடுத்தவரிடத்துல பரிமாறணும், அவருடைய அன்பை தன்னிடத்துல பரிமாறணும், ஒருவர் இன்னொருவரை சந்திப்பதுதான் பெருநாளுடைய அடிப்படை நியதி ஆகும். ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் செல்போன் வந்ததற்கு பின்னால் நிறைய பேர் சொந்த பந்தத்தில் உள்ளவர்களை நேரில் போய் பார்ப்பது கிடையாது, பெற்ற தாய் தகப்பனை நேரில் போய் பார்ப்பது கிடையாது, உறவுகளை போய் சந்திப்பது கிடையாது. முக்கியமான உறவு யார் பிரயோஜனம் தருவார்களோ, யார் காசு பணம் தருவார்களோ, யார் பொருளாதாரத்தை தருவார்களோ அவர்கள் வீட்டுக்கு மாத்திரமே சென்று நேரிலே பெருநாள் தினத்தினுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பாகுபாடு மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் இது தவறான. எல்லோரிடத்திலும் பரஸ்பரம் சொல்ல வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பை பரிமாற வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்ற தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயத்துக்கு வருஷத்துக்கு 2 பண்டிகை தான். அதை உருப்படியா, அதை முறையா, அது மார்க்கம் சொல்ற வழிபிரகாரம் நாம அதை ஆரம்பிச்சோம்னா, அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடணும்னா எந்த விதமான மன சஞ்சலமும் வராது. நீங்க நிறைய பார்க்கலாம், நோன்பு பெருநாள் கூட நிறைய பேர் புலம்புறாங்க. இன்னைக்கு பெருநாள் என் பையன் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ற எத்தனை தாய்மார்கள் தெரியுமா? இன்னைக்கு பெருநாள் என் மகன் என்னை பார்க்கவே இல்லை, இன்னைக்கு நோன்பு பெருநாங்க நான் ஒருபாடு எதிர்பார்த்து எட்டியே பார்க்கலங்க. எத்தனையோ குடும்பங்களில் இந்த நன்னாளில் கூட சந்தோஷங்களை நேரில் போய் பார்க்க முடியாத சில பகைகளை மனதில் வைத்துக் கொண்டு காலமெல்லாம் வருடமெல்லாம் பண்டிகை அன்றைக்கும் என்ன செய்கிறார்கள், குரோதத்தை பகையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு திடலுக்குள்ள மட்டும் போய் அங்க பெருநாள் கொடுத்துட்டு திடலுக்கு வெளியே உள்ள உற்சாக நேரம் சந்திக்காம அவரிடத்தில் உற்சாகம் செய்யாம அந்த பெருநாள் கொண்டாட்டம் என்பது கோவிடப்பட்டது, அது ருசியற்றது. பெருநாள் என்று சொன்னாலே அன்றைய தினம் முழுக்க ஏறக்குறைய இன்றைக்கு மகரிபில் இருந்து நாளை மகரிபு வரைக்கும் 24 மணி நேரமும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷங்களை நியாயமான முறையிலே மார்க்கம்